மரியா லொரீனா என்று சொல்லி ஒரு பெண். அவர்கள் 50 கிலோமீட்டர் மேரத்தான 500க்கு மேற்பட்ட ஆத்லீட்ஸ் வெவ்வேறு தேசங்களிலிருந்து அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களோடு கூட ஓடி அவள் ஜெயித்தார்கள், மெடல் வின் பண்ணாங்க. அது ஒரு பக்கம் இருந்தா கூட என்ன ஒரு பெரிய காரியம் என்று சொன்னால், அவர்கள் சாதாரணமாய் ஒரு ஸ்கர்ட்டும் அவர்கள் கையினால் செய்யப்பட்ட ஒரு சாண்டில்ஸும் போட்டு அந்த 50 கிலோமீட்டர் மேரத்தானை ஓடினாங்களாம். ஒருவேளை நைக்கி அதை பார்த்து ஜெயித்த பிறகு உங்களுக்கு நைக்கி ஷூஸை தரும், நீங்க எங்க அம்பாசிடர் வாங்கன்னு சொல்லும் பொழுது வேண்டவே வேண்டாம், அந்த ஷூ போட்டவங்க எல்லாம் என் பின்னாடி தான் வந்தாங்க, அது இல்லாமல் தான் நான் ஜெயித்தேன் என்று சொல்லி அவர்கள் அந்த ஷூவை தட்டி விட்டார்களாம். பிரியமானவர்களே, ஒருவேளை வேதம் சொல்லுகின்றது, தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லுகின்றார், நீயோ கேடயத்தோடு கூட ஈட்டியோடு கூட பட்டயத்தோடு கூட வர, ஆனா நானோ என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தோடு வருகின்றேன் என்று சொல்லி. இந்த உலகம் நம்மை பார்த்து உனக்கு இது இல்லையே, உனக்கு மட்டும் இவங்க பேக்கப் பண்ணாங்கன்னா நீ இந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கலாம், இந்த லெவலுக்கு வந்திருக்கலாம், அவங்க மட்டும் சர்ச்சுக்கு வந்துட்டா நீ பெரிய ஆளாய் மாறிடலாம், எத்தனையோ விதமான ஆலோசனைகளை கொடுக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவருடைய வசனம் சொன்னபடி தாவீதை போல கர்த்தரிடத்தில் நம்புவோம். இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியம் இடத்தில் இல்லை, ஆனால் நானோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின்படி இந்த பெரிய பரீட்சைக்குள்ளாய் போறேன், கடவுள் எனக்கு ஜெயத்தை தரணும் என்று சொல்லி போகும் பொழுது கடவுள் நமக்காய் யுத்தம் செய்வதையும் அதனுடைய முடிவு ஜெயமாய் இருப்பதையும் நம்ம பார்க்க போகின்றோம். இந்த உலகம் நிச்சயமாய் நம்மை கண்டு வியர்க்க போகின்றது. ஒரு நிமிடம் முடிந்தது, நாளை சந்திப்போம்.